சிச்சு காகத்தின் பானை வீடு. இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற பறவைங்களோட எல்லா வீடுங்களும் ஓடு ஷீட்டை வச்சுதான் செஞ்சிருந்தாங்க. இந்த வெயில் காலத்துல அந்த ஓட்டு வீடும் ஷீட்டு வீடும் ரொம்பவே புழுக்கமா தான் இருந்துச்சு. பகல ராத்திரி அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாம பகல்ல வெயில் அடிக்கும், ராத்திரியில வீட்டுக்குள்ள அனலா இருக்கும். யாராலையுமே வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. ஒரு நாள் சாயந்தர நேரம் பொழுது போன நேரத்துல எல்லாருமே சில்லுன்னு காத்து வீசும்போது ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, இந்த வருஷம் இந்த வெயிலுக்கு என்னோட ஓட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. இந்த வருஷம் சூரியன் உண்மையிலேயே வெயில அதிகமா கொட்டுறான். நம்ம எல்லாரும் கூலி வேலைக்கு போய் வீட்டுல நிம்மதியா வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னா அடிக்கிற அனலுக்கு வீட்டுக்குள்ள தங்க முடியுதா? ஆமா துணி, என் வீடு கூட அப்படிதான். ஃபேன் போட்டா கூட வீட்டுல சூடு அனல் காத்து தான் வருது. என் பன்னு வீட்டுக்குள்ள இருக்கவே இஷ்டப்பட மாட்டேங்கிறான். ஏதாவது ஆனா வெளியே வந்து மரத்துக்கடியில உட்காந்து அழுகுறான். நைட்டு நேரத்துல தூங்குறதுக்கே முடியல. இதுக்காக ஏதாவது யோசிச்சே ஆகணும், இல்லனா இந்த வெயில்ல நம்ம காஞ்சி போயிடுவோம். உண்மைதான் சோட்டு. நம்ம இப்ப மனுஷங்களை பார்த்து நம்மளும் சிமெண்ட் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பழைய காலத்துல நம்ம அப்பா தாத்தாவங்க எல்லாம் மண் வீடு குடிசை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வீடு எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் அனல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. நம்ம இப்ப அந்த பழைய காலம் மாதிரியே மறுபடியும் மண் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தா இந்த அனல்ல இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். அப்பா மகி, நீங்க சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. இந்த வெயில்ல இருந்து தப்பிக்கணும்னா அது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எப்படியும் எனக்கு கொஞ்சம் வயல் இருக்கு. அந்த வயல்லயே நான் ஒரு மண் வீடை கட்டிக்கிட்டு என் புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு வெயில் காலம் முழுக்க அங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, என்னோட கடை பக்கத்திலேயே கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த இடத்துல நான் கூட ஒரு மண் வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். உங்க எல்லாத்தோட என்னோட மண் வீடு தான் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்க போகுது. நீங்க வேணா பாருங்க, நான் சூப்பரா வீடு கட்டுவேன். சரி சரி, நாளையில இருந்தே அவங்கவுங்க இஷ்ட பிரகாரம் மண் வீட்டை கட்டிக்குங்க. இருக்கிற வரைக்கும் வெயில் காலம் முடியற வரைக்கும் அந்த மண் வீட்டுல இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட வீட்டுக்கு வந்துடலாம். ஆமா சிச்சு, நீ என்ன பேச மாட்டேங்கிற? சிச்சுவும் கவலையா, மகி, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஓட்டு வீடு விட்டா வீடு கட்டுறதுக்கு எங்க இருக்கு இடம்? எங்கேயுமே இல்லையே. ஊருக்கு அந்த பக்கத்துல ஒரு சின்ன ஓடு வீடு விட்டா எனக்கு வீடு கட்ட எங்க இருக்கு இடம்? டெய்லி கூலி வேலைக்கு போனாதானே எனக்கும் காசு. நான் வீடு கட்ட முடியாம இந்த வெயிலுக்கு சாக வேண்டியதுதான். ஐயோ சிச்சு, என்னோட வயலுக்கிட்ட நிறைய இடம் இருக்கு. நீ வேணா அங்க வந்து வீட்டை கட்டிக்கோ. இங்க எதுக்கு இப்படி பேசுற? உனக்கு இடத்த ஃப்ரீயா குடுக்குறேன். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மளுக்குள்ள எதுக்காக இந்த காசெல்லாம்? சிச்சு காக்கா கொஞ்சம் சந்தோஷமா, துணி என்ன சொல்ற? எனக்கும் இடத்த குடுக்குறியா? ரொம்ப தேங்க்ஸ் ரே. அப்போ நாளையில இருந்து நானும் சின்னும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல மண்ணால வீட்டை கட்ட போறேன். எல்லா பறவைங்களும் சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மகிக்கழகு, துணிக்குருவி, சோட்டுக்கிளி எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்களுக்காக முடிகிற மாதிரி வீடுகளை கட்டிக்கிட்டாங்க. மண்ணை வச்சு சதுரமா செவரு கட்டி மேல புல்லால கூரைய செஞ்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா துணியோட வயல்ல மண்ணு தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தா வீடு கட்டுறதுக்காக. ஆனா சிச்சுவோட மனசுக்குள்ள வேற ஒரு யோசனை போய்கிட்டு இருந்துச்சு. டே சின்னு, நிறுத்துற வேலைய கொஞ்சம் நான் பேசுறத கேளுடா. அப்போ சின்ன காக்கா, அம்மா என்னம்மா, காலையில இருந்து இந்த மண்ணை தோண்டி தோண்டி என் இடுப்பெல்லாம் வலிக்குது. என்னம்மா ஆச்சு? இங்க பாருடா, முதல்ல நான் சொல்றத காதை கொடுத்து கவனமா கேட்டுக்கோ. நம்ம துணி சோட்டு மாதிரி பெரிய பணக்காரங்க இல்ல. நம்மளுக்கு சொத்து பத்துன்னு எதுவுமே இல்ல. நம்ம எப்பவுமே கூலி வேலை செஞ்சுதான் வாழணும். நம்மளும் பெரிய பணக்காரங்களா ஆகணுமா வேண்டாமா? என்னம்மா, மண் வீட கட்டிக்கிட்ட யாராவது பணக்காரங்களா ஆயிடுவாங்களா? நீ என்ன இந்த மண்ணுல தங்கத்தைய பூட்டி வச்சிருக்க? தங்கம் இல்லடா, ஆனா எனக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கு. நம்ம இந்த வெயிலுக்கு எல்லாருமே கட்டுற சாதாரணமான மண் வீட்டை கட்டக்கூடாது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வித்தியாசமா இருக்கிற மாதிரி வீட்டை கட்டணும். அந்த வீட்டை பார்த்து எல்லா பறவைங்களும் ஆச்சரியப்பட்டு நம்ம பின்னாடியே சுத்தணும். அப்ப நான் அதிகமா காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பேன். இப்படி இந்த வெயில் காலத்துல நம்ம பெரிய பில்டர்ஸா ஆயிடணும்.
அம்மா, உங்களோட புத்திசாலித்தனத்துக்கு யாருமே ஈடாக முடியாது. ஆனா அவ்வளோ தெளிவா எந்த வீடம்மா கட்டுவீங்க? பானையில இருக்கிற தண்ணி எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதே மாதிரி நம்ம பானை மாதிரி ஒரு வீட்டை கட்டணும். பானை வீடு இந்த மண்ணுல பானை மாதிரி அழகா டிசைன் பண்ணி வீட்டை கட்டலாம். சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு ஒரு பானையோட வடிவத்துல ஒரு வீட்டை கட்டினாங்க. பானைக்கு உள்ள பெரிய காலியான இடம் இருந்துச்சு. பானை மேல போக போக கொஞ்சம் சின்னதா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு வயலுக்கு மத்தியில ஒரு பெரிய பானை கோவில் மாதிரி தான் காட்சிய அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மத்தவங்க எல்லாருமே அவங்க நினைச்ச மாதிரி சாதாரண மண் வீட்டை தான் கட்டிக்கிட்டாங்க. அப்ப டுனி அவனுடைய கட்டின வீட்டை பார்த்து, அப்பா, என்னோட மண் வீடு ரெடி ஆயிருச்சு. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வெயில் காலம் முழுக்க இந்த வீட்டுல நான் சில்லுன்னு சந்தோஷமா இருப்பேன். வா புஜ்ஜி, நம்ம போய் மத்தவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரலாம். அப்படி துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை கட்டி முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிச்சுவோட வீட்டை பாக்குறதுக்காக போனாங்க. அங்க சிச்சுவோட வீடு ஒரு பானையோட வடிவத்துல இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அட கடவுளே, என்னது இது? இவ்ளோ பெரிய பானையை யாரு கொண்டு வந்து வச்சது? யாராவது ராட்சசன் தண்ணி குடிக்கிறதுக்காக கொண்டு வந்த பானையா இது? அட, என்ன துணி இது? சிச்சு வீட கட்டுறேன் அப்படின்னு பெரிய பானையை கொண்டு வந்து வச்சிருக்கு. பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கு. அப்பதான் அந்த பானை வீட்டுக்குள்ள இருந்து சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தாங்க. சிச்சு ஸ்டைலா, வெல்கம் எவ்ரிபடி, வெல்கம் டு சிச்சு ஸ்பெஷல் பானை வீடு. எப்படி இருக்கு என் வீடு? சிச்சு, என்ன இது? மண் வீடு கட்டிக்கனா நீ மண் பானை மாதிரி வீட கட்டி வச்சிருக்க. உன்னோட வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு சில்னஸ்? வாங்க வாங்க, முதல்ல என் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற சில்னஸோட என் வீட்டுல 10 மடங்கு சில்னஸ் அதிகமா இருக்கு. மஹி, சோட்டு அப்புறம் டுனி எல்லாருமே அந்த பானை வீட்டுக்குள்ள போனாங்க. உள்ள போன உடனே அவங்களுக்கு ஏதோ புது இடத்துக்கு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வெளியில அடிக்கிற வெயிலுக்கும் அந்த பானை வீட்டுக்குள்ள இருக்கிற குளிர்ச்சிக்கும் சம்மந்தமே இருக்கல. வாவ் சிச்சு, இந்த மண் பானை வீடு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கலரும் மேல ஹைட்டுக்கும் அப்படியே ஏசில இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க வீட்டு முன்னாடி உன் வீட்டை நிக்க வைக்க கூட முடியாது. எனக்கும் இதே மாதிரி வீடு வேணும் சிச்சு. சிச்சு, நீ உண்மையிலேயே பெரிய புத்திசாலிதான். பானை தண்ணி சில்லுன்னு இருக்கிற மாதிரி இந்த பானைக்குள்ள இருக்கிற வீடும் சூப்பரா இருக்கு. சிச்சு, எனக்கு கூட இந்த மாதிரி வீடு தான் வேணும். ஆமா, இந்த வீட்டை நீ யாருகிட்ட கட்ட வச்ச? அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் பெருமையா, துணி யாருகிட்டயும் கட்ட வைக்கல. நானும் என் பையனும் 2 பேரும் சேர்ந்துதான் கட்டணும். எங்களை மாதிரி புத்திசாலித்தனம் யாருக்கு இருக்கு? சிச்சு, அப்படின்னா எங்களுக்கு கூட இதே மாதிரி ஒரு வீட்டை நீ கட்டி கொடுக்கணும். ஆமா, நாங்களும் இதே மாதிரி வீட்டுல இருக்க வேண்டாமா? எப்ப எங்களுக்கு கட்டி கொடுக்க போற? அதுக்கு சிச்சு, சிச்சு, எல்லாருக்கும் கட்டி கொடுக்கறேன். ஆனா நான் சாதாரணமான கூலி வேலை செய்யறவ. கூலி வேலைக்கு போறதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தா எனக்கும் வயித்த நடத்தணும்ல. அதனால நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க எனக்கு காசை கொடுத்தா போதும். நான் உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்கறேன். காசை கொடுக்கறேன் சிச்சு. காசை கொடுக்காம எங்க போயிட போறேன்? ஆனா எனக்கு இந்த பானை மாதிரி வேண்டாம். எனக்கு நான் சொல்ற மாதிரி சூப்பரா கட்டி கொடுப்பியா? சோட்டு, நீங்க சொல்ற மாதிரி வீட கட்டணும்னா சுமார் செலவாகுமே. டிசைன் வேற பண்ணணும். அதுக்கு சுமார் ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். குடுக்கறீங்களா? என்னது, 10,000? சரி, ஆச்சு, குடுக்கறேன். நான் காலையில கடைக்கு போகும்போது சொல்லிட்டு போறேன். கட்டு. என் வீட்டை பத்தி எல்லாரும் ஆச்சரியப்படணும். சிச்சு, என்னோட வீடு ஏப்பல் மாதிரி குண்டா பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். நானும் உனக்கு காசு கொடுக்கறேன். நாளையில இருந்து என்னோட வேலையும் ஸ்டார்ட் பண்ணு. சிச்சு, எனக்கு கூட குருவி ஸ்டைல்ல ஒரு வீட்டை கட்டி கொடு. இந்தா முதல் அட்வான்ஸ் 5,000 ரூபாய் வச்சுக்கோ. சிச்சு காக்கா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷமா, டே சின்ன, பாத்தியாடா, இவ்வளவு நாள் நம்ம கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னையில இருந்து நம்ம எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டோன்னு பாத்தியா? ஆமாமா, உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்தா உங்களை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. சரிங்கம்மா, நாளையில இருந்து எனக்கு பிரியாணி சாப்பாட வயிறு நிறைய போடுங்க. அப்படி சிச்சு காக்கா பேராசப்படாம அவளுக்கு கொடுத்த பணத்தை வச்சே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பிடிச்ச உருவத்துல மண் வீட கட்டி கொடுத்தா. சோட்டுவுக்கு கிளியோட வீடு, மஹிக்கு ஆப்பிள் வீடு, துணிக்கு ஒரு குருவியோட வீடு, இப்படி எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுங்களை ரொம்பவும் அழகா கட்டி கொடுத்தா. அந்த வீட்டுக்குள்ள பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா அவங்க எல்லார்கிட்டயும் வந்த அந்த பணத்தை வச்சு ஊருக்குள்ள ரொம்பவும் அழகான ஒரு பெரிய மெத்த வீட்டையும் கட்டுனா.
சிச்சு காக்காவோட கஞ்ச புத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். யாருக்குமே எப்பவுமே அவ ஒத்த வேளை சாப்பாடு கூட போட்டதில்ல. சொல்லப்போனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஆனா ஊர்ல யாரு வீட்ல என்ன விசேஷம் இருந்தாலும் சரி, எல்லாரும் விடவும் ஆளா சிச்சு காக்கா தான் போய் நின்னுக்கிட்டு இருப்பா. இலவசமா சாப்பாடு கிடைக்குதுன்னா போதும், சிச்சு காக்கா முன்னாடி போய் நின்னுடுவா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துணியோட வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டி. வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு புஜ்ஜிக்கு பிறந்த நாள். அதனால துணி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையுமே பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டிருந்தா. ஆனா சிச்சுவ கூப்பிடல. அன்னைக்கு காலையில நேரம் சிச்சுவோட வீட்டுல சின்ன காக்கா புது துணியை போட்டுக்கிட்டு சூப்பரா ரெடி ஆயிக்கிட்டு இருந்தான். அத பார்த்ததுமே சிச்சுவுக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. டே சின்னு, என்னடா காலையில எந்திரிச்சு புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ மாதிரி ரெடி ஆகுற? எங்கடா கிளம்புற? அம்மோ, புஜ்ஜி வீட்ல இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்காமா. என்னையும் பன்னுவியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வீட்ல இன்னைக்கு கேக்கு, பிரியாணி எல்லாமே இருக்கா. அதனாலதான் அங்கேக்கு கிளம்புறோமா. சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது பிரியாணி ஐஸ்கிரீமா? ஆனா எனக்கு தெரியவே இல்ல. இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும்போது எதுக்கு அந்த துணி என்ன கூப்பிடவே இல்ல? அம்மா, நீங்க யாரோட பர்த்டே வந்தாலும் ஒரு கேக் கட் பண்ண மாட்டீங்க, ஒரு சாக்லேட் கூட கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு தான் உங்களை கூப்பிடலன்னு நினைக்கிறேன். போடா இவன, நான் கூப்பிடலதான் என்னடா, அவங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. இந்த உலகத்திலேயே ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குதுன்னா அங்க முன்னாடி போய் நிக்கிறது நான் தான். நானும் கிளம்புறேன். அம்மா, கூப்பிடாத விருந்துக்கு போக கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? வேண்டாம், வராதிங்கம்மா. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க முன்னாடி எனக்கு அசிங்கமா இருக்கும். மரியாதை போனா போயிட்டு போகுதுடா. ஆனா ஃப்ரீயா பிரியாணி கிடைக்கும்ல. ஃப்ரீயா பிரியாணி சாப்பிட நான் கண்டிப்பா வருவேன். நீ முன்னாடி போடா. எனக்கு எப்படி உள்ள நுழையணும்னு நல்லா தெரியும். நீ முன்னாடியே போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். சின்ன காக்கா ரொம்ப கவலையா அங்கிருந்து போனா. துணியோட வீட்டுல புஜ்ஜியோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க. பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருந்தாங்க. மகிக்கழுகு, லூசிபுரா, சோட்டுக்கிளி கூட அங்க வந்திருந்தாங்க. துணியோட வீட்டுல சமைச்சிருக்கிற சாப்பாடோட மனம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் சிச்சு காக்கா தரையில ஏதோ விழுந்துடுற மாதிரி அதை தேடிக்கிட்டு வர மாதிரி குனிச்சுக்கிட்டே அந்த பக்கமா வந்தா. அவ நேர துணியோட வீட்டுக்குள்ள போனா. ஐயோ, எங்க விழுந்துச்சு? என்னோட புது புடவையோட பின்னு எங்க விழுந்துச்சு? இங்கதான் விழுந்திருக்கணும். என்ன சிச்சு, கூப்பிடாமையே வந்திருக்க? என் வீட்டு வாசல் முன்னாடி என்ன பண்ற? சிச்சு காக்கா நடிக்க ஆரம்பிச்சா. ஓ துணி, என்ன உன் வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குதா? அட, எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்னோட பின்னு ஒண்ணு இங்க விழுந்துருச்சு. அதான் தேடிக்கிட்டு வந்தேன். ஆமா, பசங்க எங்க உள்ள இருக்காங்களா? கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சோட்டு சிரிச்சுக்கிட்டே, பின்ன தேடிக்கிட்டு வந்தேன்னு சரியா சாப்பாடு நேரத்துக்கே வந்திருக்க. உனக்கு ஃபங்க்ஷன் பத்தி தெரியாதுன்னு நாங்க உண்மையிலேயே நம்பணுமா? துணி, என்ன துணி, பிரியாணி செஞ்சிருக்கியா? அது கூட பாஸ்மதி ரைஸ்ல பண்ண மாதிரி இருக்கு. வாசனை பலமா வருதே. துணி கொஞ்சம் கோவமா, ஆமாம் சிச்சு, சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருக்கேன். ஆனா நீ எப்பவுமே எங்களெல்லாம் கூப்பிட மாட்டல. அதனாலதான் நான் கூட உன்னை கூப்பிடவே இல்லை. கூப்பிடலன்னா என்ன துணி, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். அப்படி இருக்கும்போது நீ கூப்பிட்டு தான் வரணுமா என்ன? சரி துணி, பரவாயில்ல, நான் அப்படியே திரும்பி போறேன். இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி கடவுள் பிரசாதம் மாதிரி ஒரு வாய் கூட. அந்த கடவுள் தான் என்ன நேரம் இங்கே அனுப்பியிருக்கான்னு தெரியுது. சரி, நான் கிளம்புறேன். புஜ்ஜிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா நேரா சாப்பிடுற இடத்துக்கு தான் போச்சு. அப்போ சோட்டோ, துணி, மஹி எல்லாருமே சிச்சுவ கோவமா முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சுவுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்ல. அவ நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பிரியாணிய நல்லா போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து பசங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அட பாத்தியா துணி, நம்ம எல்லாரை விடியும் சிச்சு பெரிய தட்டா போட்டுக்கிட்டு அதுல அவ்வளோ சோற போட்டுக்கிட்டு சாப்பிடுது பாரு. கூப்பிடலனாலும் தட்டு நிறைய வந்து போட்டு எப்படி சாப்பிடுது பாரு. அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. வீட்டுக்கு போகும்போது பாரு, பெரிய பார்சலா கூட கொண்டு போவா. சிச்சு காக்கா சந்தோஷமா பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு, ஏ துணி, கொஞ்சம் இங்க வாயேன். என்ன பிரியாணி செஞ்சிருக்க? கொஞ்சம் உப்பு குறைஞ்சு போச்சு, கறியும் சரியா வேகல. ஃப்ரீயா குடுக்கற அப்படின்னு எப்படி வேணாலும் குடுக்கறதா? இன்னும் கொஞ்சம் கறி வெந்திருக்கணும். துணிக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. கூப்பிடாத விருந்துக்கு வந்து சோறு சரியில்லை, அது சரியில்லை, நீ என்னைய நக்கல் பண்றியா? இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லையா தட்டு அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே கை கழுவிட்டு திரும்பி பார்க்காம போயிடு. ஐயோ துணி, என்ன துணி அதுக்கு போய் கோச்சுக்கிற? உன்னோட சமையல் இதுக்கப்புறம் நீ செய்யும் போது நல்லா இருக்கணும்னு தானே நான் சொன்னேன். நீ என்னவோ கோச்சுக்கிற. சரி சரி, இந்த சிக்கன் சரியா வேகல, அது ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்கே, அது ஒரு 2 கரண்டி போட. சின்ன காக்கா ரொம்பவும் அவமானப்பட்டு,
அம்மா ப்ளீஸ் அம்மா, நீங்க இங்க இருந்து போயிடுங்க, மரியாதை போகுது, வேண்டாம்மா. டேய், மரியாதை போனா போட்டும், அந்த ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறேன்டா. நீ கூட 2 லெக் பீஸ் அதிகமா போட்டுக்கோ, வீட்டுக்கு வந்து சாப்பிடாத. சிச்சு காக்கா மட்டும் நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு போகும்போது அவ அங்க இருந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு தெளிவா எடுத்துக்கிட்டு போயிட்டான். எல்லாரும் அவ பண்றத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் போச்சு. இப்போ மகிக்கழுவோட வீட்டுல ஒரு பார்ட்டி. ஆனா மகிக்கழுகு கூட சிச்சுவ கூப்பிடல. ஆனா சிச்சு சும்மா இருப்பாளா? ஏதாவது ஒரு நாடகம் போடலான்னு முடிவு பண்ணி மகியோட வீட்டுக்கு கிளம்புனா. மகிக்கழுகு சோட்டு கிட்ட, சோட்டு, இன்னைக்கு என் குழந்தைக்கு பேரு வைக்கிற ஃபங்க்ஷனு. ஆனா அந்த சிச்சுவை நான் கூப்பிடவே இல்ல. அத மட்டும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வந்து நிறைய சாப்பிடுறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பார்சல் கொண்டு போயிட்டு நம்மளே நக்கலா திட்டோம். மகி, நீங்க சிச்சுவை கூப்பிடாம நல்ல வேலை தான் செஞ்சிருக்கீங்க. நீங்க கூப்பிடலன்னா அவ வரமாட்டாளா என்ன? முந்தானேத்து துணி வீட்டுக்கு வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டா? இன்னைக்கு வந்தா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? என் வீட்டு வாசப்படிய தாண்ட விட மாட்டேன். வீட்டு வாசப்படி எதுக்கு, கேட்ட கூட தாண்டவே விட மாட்டேன். மகியோட வீட்டுல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு மகிக்கழுகு ஸ்பெஷலா குலாப் ஜாமுனும் மட்டன் வறுவலும் செஞ்சிருந்தா. அந்த மனம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. சரியா கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்கா பைத்தியக்காரி மாதிரி தலைவிரி கோலமா கண்ணை தொடச்சுக்கிட்டு மெதுவா மகியோட வீட்டுக்குள்ள வந்தா. அவளை பார்த்தது எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அப்போ சிச்சு காக்கா கீழே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சு, ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களே, என்னை யாராவது புடிங்கல, என்னவோ தெரியலையே, எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்குதே. மகிக்கழுகு கோவமா கேட் கிட்ட வந்து, என்ன சிச்சு இந்த மாதிரி நாடகம் ஆடுற? இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட செல்லாத, உன்னை நான் கூப்பிடவே இல்லையே. சிச்சு காக்கா ரொம்ப சோர்வா, ஐயோ மகி, நான் உங்க வீட்டுக்கு வரல. உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. மயக்கமா இருந்துச்சா, அதனாலதான் இந்த பக்கம் வந்தேன். எனக்கு பிபி லோ ஆயிடுச்சு. யாராவது கொஞ்சம் குளுக்கோஸ் தண்ணிய கொடுங்களேன், உங்களுக்கு புண்ணியமா போவும், என்ன காப்பாத்துங்களேன். லூசி சிரிச்சுக்கிட்டே, ஏ சிச்சு, நீ குளுக்கோஸ் குடிக்க வரல, அங்க வச்சிருக்காங்களே குலாப் ஜாமுன், அதத்தானே பாத்துட்டு சாப்பிட வந்திருக்க. உனக்கு பிபி லோவா ஆச்சு, இங்க இருக்கிற ஸ்வீட்டை பார்த்து ஹைல தான் ஆயிருக்கு. சிச்சு காக்கா உடனே எழுந்திருச்சு, என்னது குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கீங்களா? அப்பனா எனக்கு குலாப் ஜாமுன் கொடுங்க. குலாப் ஜாமுன் சாப்பிட்ட உடனே பிபி சரி ஆயிடும். எனக்கு முந்தா நேத்து செக் பண்ண போகும்போது டாக்டர் சொல்லிருக்காங்க, எனக்கு ஒரு 10 குலாப் ஜாமுன் கொண்டு வந்து கொடுங்களேன், உங்களுக்கு நல்ல புண்ணியம் வந்து சேரும். சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா மகி, இவளுக்கு பிபி லோ ஆவல, ஃப்ரீ ஃபுட் மேல ஆசைதான் அதிகமாயிடுச்சு. இவளுக்கு குலாப் ஜாமுன் இல்ல, 2 அடி அதிகமா கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். மகிக்கழுகு கோவமா, சரி சரி, ஏதாவது சாப்பிட்டு முதல்ல கிளம்பு. உன் உயிரெல்லாம் இங்க விட்டுறாத, போனா போகுதுன்னு தான் உனக்கு குடுக்கற சாப்பாடு. சிச்சு காக்கா நாடகம் ஆடுறதை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி போய் ஒரு கிண்ண நிறைய குலாப் ஜாமுனும் ஒரு தட்டு நிறைய மட்டன் வறுவலையும் சாப்பிட ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சின்னவுக்கு ரொம்பவும் அவமானமா இருந்துச்சு. அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவன் நேரா அவங்க அம்மா கிட்ட போனா. அம்மா போதம்மா, இங்க எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துறாங்க. நீயும் இங்க வந்து ஏமா சாப்பிடுற? நம்ம வீட்ல அரிசி இருக்கு, காய்கறி இருக்கு. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், குலாப் ஜாமுன் பிடிக்கும்னா நானே செஞ்சு தருவேன்ல. இங்க பாருடா, வீட்ல செஞ்சு சாப்பிட்டா நெய், எண்ணெய், அரிசி எல்லாமே காலி ஆயிடும். அதே இங்க சாப்பிட்டா எல்லாருமே ஃப்ரீயா சாப்பிடலாம்ல. நீயும் 2 குலாப் ஜாமுன் எடுத்துக்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அம்மா நான் கிளம்புறேன், உங்களை என்னால மாத்த முடியாது. உங்களுக்கு மரியாதையே இல்ல, நான் கிளம்புறேன், போங்க. துணி அங்க வந்து சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, முந்தா நேத்து என் வீட்டாண்ட பின்னு விழுந்துருச்சுன்னு வந்தேன், இன்னைக்கு மகி வீட்டாண்ட பிபி லோ ஆயிடுச்சுன்னு வந்தேன், நாளைக்கு சோட்டு வீட்ல ஃபங்க்ஷன் ஆனா என்ன சொல்லி வருவேன்? அட்வான்ஸாவே நீ தெரிஞ்சுக்கணும். அப்ப வரைக்கும் எதுக்கு துணி, சோட்டு வீட்ல ஃபங்க்ஷன் எப்போன்னு சொல்லுங்க. அந்த மெனுல என்னென்ன இருக்குன்னு முதல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா 2 நாள் நான் சாப்பிடாம காலி வயிற்றுலயே ஃபங்க்ஷனுக்கு வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுருவேன். இந்த மாதிரி கூப்பிடாத விருந்துக்கு போய் சாப்பிடுற ருசியே தனி. ஐயோ சிச்சு, உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பெரிய வணக்கம். ஊருக்குள்ள நீ இருக்கிற வரைக்குமே வீட்ல சமையல் செய்ய மாட்டேன். ஊருக்குள்ள யார் யார் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கோ அவங்க வீட்ல போய் சாப்பிடுவேன். சிச்சு, இதே மாதிரி செஞ்சு செஞ்சு உன் ஹெல்த் பாழாயிட போகுது. காசை சேர்த்து வைக்கலாமே தவிர ஹெல்த் சேர்த்து வைக்க முடியாது. மரியாதை போனா போயிட்டு போகுது. குலாப் ஜாமுனை யாராவது ஃப்ரீயா குடுக்க போறாங்களா? ஏ துணி, அங்க பாரு, அந்த ஸ்வீட் கிண்ணம், அது கொண்டு வா. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் சிச்சு காக்காவை பார்த்து மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அலையா விருந்துக்கு போக கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிச்சுவுக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. யாரு கூப்பிடலனாலும்
அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் வயிறு முட்டை அவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா.